தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது வெல் மார்க்ட் லோ பிரஷர் ஏரியா, இன்று 19ஆம் தேதி அக்டோபர் காலை 8:30 மணி அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம்ன்றது டிப்ரெஷன். வங்கக்கடல் பகுதி தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற 21ஆம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் வலுப்பெற வாய்ப்பு உள்ளது. மழையை பொறுத்தவரை அடுத்த 7 தினங்களுக்கான எச்சரிக்கை. 19ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும், அதாவது அடுத்த 6 தினங்களுக்கு தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு 19லிருந்து 22 அக்டோபர் வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை பாத்தீங்கன்னா அதற்கடுத்த 3 நாட்கள், அதாவது 23லிருந்து 25 அக்டோபர் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது மாவட்ட வாரியா இந்த அடுத்த 24 மணி நேரத்திலே எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பிக்சர் இது. 11 மாவட்டங்களுக்கு நாம கனமழை எச்சரிக்கை இன்றைக்கு தந்திருக்கிறோம். பொதுவா 20லேருந்து அந்த 24 வரை வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. 23ஆம் தேதி, அதாவது இன்றிலிருந்து 5ஆம் நாள் பாத்தீங்கன்னா ஒரு வட கடலோர மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட், வெள்ளூருக்கு ஒரு மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்கோம். இது அந்த லோ பிரஷர் ஏரியா ஃபார்ம் ஆறத பொறுத்து கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அடுத்து வரும் நாட்கள்ல நம்ம அப்டேட் தருவோம். அப்புறம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. முதலில் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் 21ஆம் தேதி காலைக்குள் கரைக்கு திரும்ப வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அது முதலாவது வேண்டுகோள். அடுத்த 5 நாட்களுக்கு 19லிருந்து 23ஆம் தேதி அக்டோபர் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னா, தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள், தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல்ல கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள், தெற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகள். இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். எதனால அப்படின்னா, சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்பு உள்ளது.